உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி, அமைச்சரவையில் 4 பேர் சேர்ப்பு, 3 பேர் நீக்கம் என தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் 4 புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்க உள்ள நிலையில் இதுகுறித்த பொதுமக்கள் கூறிடும் கருத்துக்களை கேட்கலாம். வரவேற்கிறதுங்க எல்லாருமே நல்லா பண்றாரு. வெளிமாட்டு இது எல்லாமே பண்றாரு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா அவர் விளையாட்டு துறையில் வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். எல்லா மினிஸ்டரும் வரவேற்கிறேன். எல்லாமே பரவாயில்ல. சின்ன வயசு அவரு நல்லா அருமையா இது பண்றாரு. எல்லாமே இது பண்றாரு. கட்சியில சீனியர்லாம் இருக்கும்போது புதுசா ஒருத்தர் வரணும் இல்லைங்களா? அதனால யாருமே இது மாதிரி ஒரு சின்ன வயசுல வந்து துணை முதலா தமிழ்நாட்டில் ஆளுநது கிடையாது இதுவரை. நான் இவர் ஆயிருக்காருங்கிறதுனால நான் வந்து நல்லபடியா செய்வாருன்னு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. திரும்ப அமைச்சரை நீக்கிட்டு மறுபடியும் சேர்த்திருக்கிறாங்க. தற்போது வந்து தமிழகத்துல வந்து அமைச்சர்கள் மாற்றம் ஏற்படும்னு தகவல் பரவிட்டு வருது. இது முழுக்க வரவேற்கக்கூடியதுதான். அதே போல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக வர்றது வந்து ரொம்ப வரவேற்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வர்றதை நான் பெரும் மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். அவருக்கு கொடுத்த இலாக்கா வந்து இளைஞர் நல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒர்க்கு வந்து நல்ல திறம்பட தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நான் பயனுள்ளதாக இருக்கிறங்காட்டிக்கு அதுல வந்து அவருக்கு வந்து பதவி உயர்வு கிடைச்சிருக்குது. வாழ்த்துக்கள். சீனியர்லாம் இருக்கும்போது இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி எப்படி பாக்குறீங்க? அது வந்து அவங்க தலைமையான முடிவு என்னது இருந்தாலும் அவருடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதலமைச்சராக பதவியேற்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு இளைஞர்களுக்கு ஆனால் முன்னுரிமை நிறைய கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ குட்டி ஏஜில் சீக்கிரமாக டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. ஸோ இதனால நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்ல முடிவு, எந்த பிரச்சனையாலும் சீக்கிரமாக தீர்வு கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். எந்த மினிஸ்டர் மாறினாலும் எது மாறினாலுமே மக்களுக்கு எல்லாமே நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்று புதிய அமைச்சரவை மாற்றம். இப்போது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கப் போகிறார். மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை யார் வந்து செஞ்சாலும் சரி, குடும்ப அரசியல் செஞ்சாலும் சரி, பொதுமக்களாக வந்து செஞ்சாலும் சரி, நல்லதே செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய கோரிக்கையாக தெரிவித்துக்கிறேன். இப்போ திமுக ஆட்சியில் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து என்னை பொறுத்தவரை அது ஏற்புடையதாக இல்லை. நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, கட்சிக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர் வந்து உடனே வந்து எம்எல்ஏ கொடுத்து இப்போ மினிஸ்டர் கொடுத்து உடனே வந்து இப்போ டெபுட்டி சிஎம்ன்றதை அது என்னால் ஏற்றுக்க முடியல. கூட்டணி கட்சி அதிகார பகிர்வு கேட்டால் அது வந்து ரொம்ப பேராசைப்படுறாங்க, அதை படுறாங்க இதை படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மட்டும் துணை முதலமைச்சர் வந்து எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. ஒரு கூட்டணி கட்சிக்கு ஒரு சாதாரணமாக ஒரு மினிஸ்டர் கொடுக்கறது கூட அவங்களுக்கு அந்த மனசு வர மாட்டேங்குது. இதில் அவர் டெபுட்டி சிஎம் ஆனாலும் சரி ஆனாலும் சரி. அதனால தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு வளர்ச்சியோ முன்னேற்றமோ எதுவும் அடைய போகிறதில்ல. ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். இப்போ நாங்கள் அரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். எங்கள் கிரவுண்டை வந்து பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவர் என்ன ஒரு முயற்சி எடுத்து அதில் என்ன பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள். அவர் தான் முழு முயற்சியாக எடுத்து அந்த கிரவுண்டை சரி செய்யணும்னு நான் சொல்லலை. ஆனால் நிர்வாக ரீதியாக அது என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ ஃபண்ட் அலாகேட் பண்ணியிருக்காங்க, எதையுமே அவர் பண்ணலை. இப்போ டெப்டி சிஎம் ஆகியும் அதே தான் பண்ண போகிறாங்க. இருந்தாலே அவருக்கு எங்கள் இது அரூர் பொதுமக்கள் சார்பாக அவர் வாழ்த்து தெரிவிச்சு. தமிழ்நாட்டில் வந்து துணை முதலமைச்சராக மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இன்றைக்கு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா ஒரு ஆச்சரியப்படுறதுக்கோ அதிசயமாக வந்து என்ன தோணலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரிசு அரசியலாக இருக்கிறவங்க இது மாதிரி அடுத்த கட்டத்தில் கொடுத்துட்டு போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி யுத்தியை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி முதல்ல தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவர்களும் இதே மாதிரி தான் முதல்ல துணை முதலமைச்சரானார். அதுக்கப்புறம் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கார். விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இந்த பதவி என்பது வாரிசு அரசியல் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆகையினால் இந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மூத்த அமைச்சர்களுக்கு பதவி கொடுத்திருக்கலாம்.